உணவா? இல்லை இல்லை, கனி கொண்டு வந்திருக்கிறேன். ஓ, மாங்கனியா? இல்லை இல்லை, மாங்கனி மட்டும் இல்லை, முக்கணிகளும் உண்டு. அத்தனையும் சத்தானவை, மரத்திலேயே படுத்தவை. சாப்பிடுங்கள். அத்தா, அத்தா, அத்தா. அமரா, கொஞ்சம் இருங்க. என்ன அது அமரா? மணிமங்கலத்தின் சின்னம் அல்லவா இது? நமது மானத்தின் சின்னமும் கூட. இதை என் கழுத்தில் ஏன் போட்டுகிறாய்? நான் செய்த முடிவின் அடையாளம் இது. அப்படி என்றால்? எரியும் நெருப்பிலே உறுதி எடுத்துக் கொண்டீர்களே, அன்று முதல் வேறு எந்த ஆடவருக்கும் நான் சொந்தமாக கூடாது என்று முடிவு செய்து விட்டேன். நன்றா இருக்கிறது. ஆடவன் பெண்ணுக்குத்தான் மாலையிடுவது நம் நாட்டு வழக்கம். நீ அந்த முறையே மாற்றி விட்டாய். அமரா, பதிலுக்கு நான் உனக்கு என்ன தர வேண்டும்? பலனுக்கு பலன் கேட்பதல்ல இந்த ஈடுபாடு. என் வாழ்க்கையிலேயே முதன்முறையாக சிரிக்கும் பெரிய பாக்கியத்தை கொடுத்தவரே நீங்கள்தான். நீங்களே எனக்கு சொந்தமான பிறகு வேற என்ன கேட்க போகிறேன்? அமரா, நான் உன் வெளியழகை கண்டு காதலிக்கவே இல்லை. உன் உள்ள தழகையும் உறுதி பிடிப்பையும் தான் நான் விரும்புகிறேன். நானும் அப்படித்தான். எனக்கு வேண்டியதெல்லாம் என் லட்சியத்திற்கு ஒரு துணைதான். ஏன் இப்படி பார்க்கிறீர்கள்? நான் பார்க்கவில்லை, படிக்கிறேன். நான் என்ன புத்தகமா? ஆமா, முச்சங்கம் வளர்த்த முத்தமிழே நீதான். உன் எண்ணங்களே எழுத்துக்கள், பேச்சே இலக்கணம், மூச்சே இலக்கியம். மொத்தத்தில் நீ ஒரு புத்தம் புதிய புத்தகம். புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். பொதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞன் நான். பொதிகை வளர்ந்த செந்தமிழே உன்னை பாட்டில் வடிக்கும் கவிஞன் நான். பள்ளியறை என்னும் பள்ளியிலே இன்று புதிதாய் வந்த மாணவி நான். பள்ளியறை என்னும் பள்ளியிலே இன்று புதிதாய் வந்த மாணவி நான். ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவ நாயகி நான். ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவ நாயகி நான். பள்ளியறை என்னும் பள்ளியிலே அஞ்சு வீரல் பட்டால் என்ன, அஞ்சுகத்தை தொட்டால் என்ன. அஞ்சு வீரல் பட்டால் என்ன, அஞ்சுகத்தை தொட்டால் என்ன. தொட்ட சுகம் ஒன்றா என்ன, துள்ளும் உள்ளம் பந்தா என்ன. தொட்ட சுகம் ஒன்றா என்ன, துள்ளும் உள்ளம் பந்தா என்ன. செவ்விதழை கண்டால் என்ன, தேவெடுத்து உண்டால் என்ன. செவ்விதழை கண்டால் என்ன, தேவெடுத்து உண்டால் என்ன. கொத்து மலர் செண்டா என்ன, கொஞ்சம் மன்னன் வண்டா என்ன. கொத்து மலர் செண்டா என்ன, கொஞ்சம் மன்னன் வண்டா என்ன. புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவன் நான். ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவ நாயகி நான். புத்தம்
புதிய புத்தகமே கையணைக்க வந்தால் என்ன, மெய்யணைத்து கொண்டால் என்ன, கையணைக்க வந்தால் என்ன, மெய்யணைத்து கொண்டால் என்ன, முத்தமழை என்றால் என்ன, சொர்க்கம் ஒன்று உண்டா என்ன, முத்தமழை என்றால் என்ன, சொர்க்கம் ஒன்று உண்டா என்ன, வெட்கம் வரும் வந்தால் என்ன, வேண்டியதை தந்தால் என்ன, வெட்கம் வரும் வந்தால் என்ன, வேண்டியதை தந்தால் என்ன, இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன, இன்பம் இன்பம் என்றால் என்ன, இன்னும் கொஞ்சம் சொன்னால் என்ன, இன்பம் இன்பம் என்றால் என்ன, புத்தம் புதிய புத்தகமே உன்னை புரட்டி பார்க்கும் புலவனா, ஏட்டை புரட்டி பாட்டை படிக்கும் வீட்டு புலவன் நாயகினான், புத்தம் புதிய புத்தகமே. இனிமேலாவது ஆத்திரத்திற்கு அடிமையாகாதீர்கள். என்ன தளபதியாரே, வந்து நெடுநேரமாயிற்றா? அன்றுதான் மாங்கனிக்கு திருமணமும் நடைபெறப் போகிறது. மாங்கனிக்கு திருமணமா? மணமகன் வில்லவன் கிடைத்து விட்டாரா? அவர் எங்க இருக்கிறார்? இதே அரண்மனையில் என்னுடைய நேரடி பாதுகாப்பில் இருக்கிறார். அவரை மறைத்து வைத்திருந்த பாவி யாருன்னு தெரிந்து விட்டதா? தெரியவில்லை, அதை பற்றி கவலையும் இல்லை. அப்பாடா, அவரை எங்கெங்கு தேடினேன், என்னென்ன பாடுபட்டேன். இப்பொழுதுதான் எனக்கு நிம்மதி. திருமணத்தை முடித்து வில்லவரிடம் இந்த நாட்டை ஒப்படைத்தால்தான் எனக்கும் நிம்மதி. தளபதியாரே, சிறப்பு விழா வேலைகள் எல்லாம் சிறப்புற நடக்கிறது. என் மாதாவின் மடியில் குமரி மன்னன் கட்டி முடித்திருக்கிறான் வெற்றி மண்டபம். அதிலே நடனமாட உங்களுக்கு அழைப்பு. போகிறீர்களா? ஆமா, புகை நடுவே தீயாக பகை நடுவே போகிறேன். கந்தக கோட்டைக்குள் கடல் எடுத்து போகிறேன். அவன் ரசிப்பதற்கு நீங்கள் ஆடப் போகிறீர்களா? ஆடத்தான் போகிறேன், ஆனால் கொடியாக அல்ல, கொடும் பாம்பாக. அடைப்பட்ட புலி விடுபட்டது போல், அணைப்பட்ட வெள்ளம் உடைப்பட்டது போல் கோர தாண்டவம் புரிவேன். அவன் கழித்திருக்கும் நேரத்தில் மறைத்திருக்கும் வாள் எடுப்பேன். அவன் நெஞ்சை பிளப்பேன், உயிரை பிரிப்பேன், உடலை சிதப்பேன். நீங்கள் நடனமாடும் போது நம் படைகள் கோட்டையை கைப்பற்றும். மன்னன் மடியும் நேரம் நம் படைகள் மண்டபத்திற்குள் நுழைந்துவிடும். பிறகு வெற்றி தேவி வெற்றி. அமரா, சுவையான செய்தி ஒன்றை சுமந்து கொண்டு வந்திருக்கிறேன். நமக்கு பொற்காலம் பிறந்து விட்டது, புது வாழ்வு கிடைத்து விட்டது. அமரா, ஒரு புனிதமான கடமைக்காக, அன்பு கட்டளைக்காக இத்தனை காலம் எத்தனையோ நாடகங்கள் ஆடினேன். விடுந்தால் எனக்கு விடுதலை. இந்த வண்ண கிளியோடு விண்ணிலே பறப்பேன், பாடுவேன், ஆடுவேன், பாடெல்லாம் சுற்றுவேன். அமரா, தாலியோடு உன்னை கணவன் வீட்டுக்கு அழைத்து செல்கிறேன் என்று கூறினேனே, அந்த நாள் வந்து விட்டது.
நாளை விடியற்காலை என்னுடன் புறப்பட வேண்டும். மகிழ்ச்சி தானே? விரும்பித்தான் பாரு. ஓஹோ, வெட்கமா? அமரா, என்ன இது? இது இது ஆனந்த கண்ணீர். என்று உங்களை எப்படி சந்தித்து விட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருந்தேன். வருவீர்களோ மாட்டீர்களோ என்று என் இதயம் துடித்துக் கொண்டிருந்தது. இருங்கள். அமரா, நாளை காலையில் நாம் தான் மாலை மாற்றிக்கொள்ளப் போகிறோமே, அதற்குள் என்ன அவசரம் உனக்கு? நான் ஒரு முக்கியமான பணிக்காக வேறு இடத்திற்கு செல்கிறேன். நாளை நாளை நான் உங்களை சந்திப்பது சந்தேகம். அமரா, என்ன இது புதிர் போடுகிறாய்? புரியும்படி சொல். நீ எங்கே போகிறாய்? மண்டப திறப்பு விழாவில் மன்னனின் முன்னால் நடனமாடப் போ. உங்களை எல்லாம் அடிமையாக்கியவன், பண்பில்லாதவன், பயங்கரவாதி. அவன் முன்பா நீ நடனமாடுவது? ஆடினால் என்ன? இதுதான் என் நீண்ட நாள் கனவு. என்னுடைய ஒரே லட்சியம். இந்த உயிர் இந்த உடலில் ஒட்டிக் கொண்டிருப்பதே அந்த கடமைக்காகத்தான். வேண்டாம் அமரா, வேண்டாம். மலை விளக்காய் ஒளி வீச வேண்டிய உன் கலை தீபத்தை வெற்றி மண்டபம் என்ற இருட்டறைக்கு எடுத்துச் செல்லாதே. முடியாது. நான் காலமெல்லாம் காத்திருந்த பாக்கியம் இப்போதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது. அதை நான் இழக்க மாட்டேன். அப்படி என்றால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் நாளை உங்களுடன் வரவே மாட்டேன். ஓஹோ, மன்னனை தேடி ஓடுவது என்று முடிவு செய்து விட்டாயா? மன்னனை கண்டவுடனே நான் சாவதாக இருந்தாலும் தயாராக இருக்கிறேன். அமரா, புரிகிறது அமரா, நன்றாக புரிகிறது. மன்னன் முன் ஆடினால் பொன் கிடைக்கும், பொருள் கிடைக்கும், மலைமலையாய் பரிசுகள் குவியும் என்று மயங்கி விட்டார் இல்லையா? ஆமா. உன் அழகிலே அவன் மயங்க வேண்டும், உன் ஆட்டத்திலே அவன் சிக்க வேண்டும். இதுதானே உன் ஆசை? சிக்கி சீரழிய வேண்டும், கடைசியில் உயிரையே என்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அது மட்டும் உன்னால் நிச்சயமாக முடியாது. முடியுமா முடியாதா என்பதை நாளை காலையில் நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். அப்படியானால் இதுவரையில் நீ என்னை காதலித்ததெல்லாம் பொய்யா, நடிப்பா, அத்தனையும் வெளிவேஷமா? ஐயோ, என்னை தூட்டாதீர்கள். நீங்கள் நினைப்பது போல் நான் கொடியவள் அல்ல. வெற்றி மண்டபத்தில் கோடு, மன்னன் மடியை விழு, உரளு. ஓ, நில்லுங்கள், நில்லுங்கள். நிற்பா. உன் முகத்தில் விழிப்பதே பாவம். நான் சொல்வதை கேளுங்க, சொல்வதை கேளுங்க, நான் சொல்வதை கேளுங்க. மதனா, 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 மதனா. வேண்டாம், விருப்பம் போல வாழத்தான் விடவில்லை, என்னை சாகவுமா விடக்கூடாது. மகனா, நீ ஒரு குழந்தை என்று எண்ணியிருந்தேன், கோழை என்று இப்பொழுதுதான் புரிகிறது. நான் கோழை அல்ல, ஏமாற்றப்பட்டவள், வஞ்சிக்கப்பட்டவள், துரோகத்தில் சிக்கி தூளாக்கப்பட்டவள், சாவதை தவிர வேறு வழியே இல்லாதவள். மதனா, உலகத்தில் யார் யாரோ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, பட்டம் பதவிக்காக உறவையை வெட்டிக் கொள்பவர்கள், பணம் காசுக்காக பாசத்தை அறுத்துக் கொள்பவர்கள், பொன்னுக்கும் பொருளுக்கும் போலி புகழுக்கும் தன்னையே அடகு வைத்துக் கொள்பவர்கள், இவர்கள் எல்லாம் வாழும் பொழுது கள்ளமில்லா பிள்ளை குணம் படைத்த நீ வாழக்கூடாதா? வாழ முடியாதான், வாழ முடியாது. பிறந்தது முதல் எனக்கே சொந்தம் என்று இருமாந்திருந்த என் சொத்து பறிபோன பிறகும் நான் ஏன் வாழ வேண்டும்? நான் எப்படி வாழ முடியும்? என்ன மதனா இது? உன் எதிர்காலத்தை பற்றி நான் கொடுத்த வாக்குறுதியை மறந்து விட்டாயா? வேண்டாம், எனக்கு நீங்கள் எங்கிருந்தும் மாங்கல்யத்தை வாங்கி தர வேண்டாம். மரணத்தை கொடுத்து விடுங்கள், அதுவே போதும். மகனா, ஏமாற்றத்தின் கொடுமையை நானும் நன்கு அனுபவித்து விட்டேன். ஆனால் தோல்வி அடைந்தவர்கள் அத்தனை பேரும் சாவை விரும்புவதென்றால் இந்த உலகத்தில் மனித இனமே இருக்காது. நீங்களே எனக்கு இல்லாத போது உலகத்தை பற்றி எனக்கு என்ன கவலை? மகனா, அத்தான், எனக்கு உலகம், உறவு எல்லாமே நீங்கள் தான். என்னை புறக்கணித்து விடாதீர்கள் அத்தான், என்னை புறக்கணித்து விடாதீர்கள். மகனா, இன்று நான் அரசன், அரண்மனை வாசி. ஆனால் விரைவில் நடக்கப் போகிறது விசித்திரமான மாற்றம். நாளை முதல் இந்த விஜயன் ஒரு விவசாயி, உழைப்பாளி, குமரி நாட்டின் சாதாரண ஒரு குடிமகன். என்னத்தான் சொல்கிறீர்கள்? ஆமா, நாட்டை மக்களிடம் ஒப்படைத்துவிட்டு நான் விடுதலை பெறப் போகிறேன். விட்ட வாழ்க்கையை தொடங்குவதற்காக நான் குமரி நாட்டுக்கு பயணமாக போகிறேன்.
இதைத்தானே அத்தான் நான் அந்த காலம் தொட்டே சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதற்குள் உன்னை ஒரு நல்லவனிடம், சீரோடும் சிறப்போடும் உன்னை வாழ வைக்கக்கூடியவனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்பதுதான் என் ஆசை. வேண்டாம் அத்தான், வேண்டவே வேண்டாம். சீரும் சிறப்பும் எனக்கு தூசுக்கு சமம். பணமும் பகட்டும் எனக்கு மண்ணுக்கு ஈடு. செல்வத்தை நான் மதிக்க மாட்டேன், அதிலே மயங்கவும் மாட்டேன். நீங்கள் இருக்கும் இடம்தான் எனக்கு புனித ஆலயம், புண்ணிய பூமி. உங்களுடன் நானும் வந்து விடுகிறேன். என்னையும் அழைத்து செல்லுங்கள். என்னை விட்டு விடாதீர்கள் அத்தான், என்னை விட்டு விடாதீர்கள். இந்த இரவு மட்டும் எனக்கு யோசிப்பதற்கு அவகாசம் கொடு. நாளை காலை உன்னை சந்திக்கிறேன். அத்தா, என்னை ஏமாற்றி விட மாட்டீர்கள்? நிச்சயமாக ஏமாற்ற மாட்டேன். வா.